திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மூல நட்சத்திரத்தினுடைய பதிவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியில், குருவினுடைய ராசியில் இருக்கக்கூடிய இன்னொரு கேது, அதாவது 3 கேது இருப்பாங்க. அஸ்வினி, மகம், மூலம். இது இந்த மூலம் அப்படிங்கிறது குருவினுடைய ஆசி பெற்ற முழுமையான ஆன்மீக நட்சத்திரமாக இருக்கும். மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். அதே போல் இவருடைய அதி தேவதை அசுரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல மூல நட்சத்திரம்னா எப்படி இருக்கும், அடுத்தது தசாபுதிகள் எப்படி இருக்கும், இறுதியாக வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மூல நட்சத்திரம் அறிவு, ஞானம், அதே போல் மனதளவில் குழந்தைத்தனம் உள்ள நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். வெளியே பார்க்குறப்ப கோபம், பிடிவாத குணம், அவர்களுடைய முகமே பார்த்திங்கன்னா ரூடாக இருந்தாலும் கூட மனதளவு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவரும் நல்ல பாசமுள்ள நபராக இந்த மூல நட்சத்திரங்கள் இருப்பாருங்க. யார் கேட்டாலும் உதவி செஞ்சுருவாங்க. பண உதவியாக இருந்தாலும் சரி, பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, கேட்காமே செய்வார்கள் அப்படிங்கிறது உண்டு. கேட்டுட்டா அதே நிமிஷம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மனிதாபிமானம் உள்ள நபர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக வரும். மத போதகர்கள், அதே போல் பெரிய ஆன்மீகம் அறக்கட்டளை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் துறை சம்பந்தப்பட்டவர்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி கூடங்கள் நடத்தக்கூடியவர்கள், இதெல்லாமே மூல நட்சத்திரம் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு கிரகம் மூலத்தில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல பெரிய போஸ்டிங் கிடைப்பது, எங்கே போனாலும் பெயர், மதிப்பு, புகழ் எப்பொழுதுமே உண்டு. இவர்கள் இளம் வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா சிறு வயதிலே படிப்பு தடைகள் ஏற்படும். படிப்பு மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனாலும் இவர்களுக்கு தந்தை சார்ந்த உறவுகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர்களுக்கு தந்தை மீது அதிக பிரியம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதே போல் இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டாலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே இந்த மூல நட்சத்திரம் தான் பார்க்கணும். அதுதான் இவருடைய கர்மா. இன்னும் அதிகமாக நம்ம சொல்லப்போனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் கூட ஊனமானவர்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய கர்மாவை வாங்கியிருக்கிறதுனால கூட பிறந்தவர்கள், நண்பர்கள், தன்னுடைய மனைவி வர்க்கம், கணவர் வர்க்கத்தில் கூட இவர்களுக்கு ஊனமானவர்கள், விடோஸ் யாராவது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதை வாழ்க்கை இழந்தவர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். மூல நட்சத்திரம் பிறந்தாலே அந்த குடும்பத்தில் இந்த குழந்தை தான், அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது நம்ம நல்ல மைண்டில் தெரிஞ்சுக்கலாம். சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாத போல தன்னுடைய லட்சியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் புதைச்சிட்டு வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பிரில்லியண்டான நட்சத்திரம். அதே போல் பின்னாடி இருந்து செயல்படுத்துவாங்க. எதையுமே சைலண்ட்டாக செய்யக்கூடியவர்கள். ராகுனா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் இது கேதுனுடைய நட்சத்திரம். எதையுமே சைலண்ட்டாக இருந்து பின்னாடி இருந்து மற்றவர்களை செயல்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரமாக இருப்பார்கள். எந்த வேலைக்கு போனாலும் பெரிய போஸ்டிங்க்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மற்றவர்கள், அதாவது உங்கள் குடும்பம் சார்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இவர்களுடைய வேலை, இவர்களுடைய திறமை, இவருடைய ஞானம் இது எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் இருக்கும். பெரிய மைனஸ், இவர்களுக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் ஞானத்தை இறைவன் கொடுத்தாலும் கூட பெரிய மைனஸை நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, இவருடைய திருமண வாழ்க்கை. நேர ஆப்போசிட்டில் 7ஆம் இடத்துல அவருக்கு பாதகாதிபதி முதல் நட்சத்திரமாக, அதாவது மிதுனத்தில் முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம் வரும். இந்த செவ்வாயே இவருக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கரெக்டாக பொறுமையாக செய்தாலும் பரவாயில்ல, நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். மேக்சிமம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமணமே லேட்டாக தான் நடக்குது. ஏன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இதில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டேலண்டான நட்சத்திரம். திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இன்னும் ரொம்ப சைலண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் 2 திருமண அமைப்புகள் ஏற்படும். அல்லது தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பிடிக்காமல்
வேறு ஒருத்தர்களுடைய தொடர்புகளையும் இது ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இது உங்களுடைய ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் கூட ஏதாவது ஒரு தொடர்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் ஒரு குடும்பம் நல்லா தான் நீங்கள் பார்த்துக்குவீங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. அவங்களுக்கு நல்லா செய்வீங்க. என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பீங்க. அவங்களுக்கு, அவங்க குடும்பம் சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவிகள் செஞ்சாலும், இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்புத்தன்மைகளை அதாவது இளமையிலேயே சிறு திருமணமாகி ஆரம்பத்திலே இந்த விஷயத்த கொடுத்துருது. அதனால இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து பொருத்தம் பார்த்து இணைக்கிறப்போ லேட்டானாலும் நல்ல பொருத்தமாக பார்த்து இணைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்து இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதே போல் ஆரம்ப திசை அவர்களுக்கு கேது திசை வரும். இந்த கேது திசை அப்படிங்கிறது 7 வருட காலங்கள். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள் 4மே தனுசு ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு கணக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு பிரிவினைகள் வரும். ஒரு தாய் தந்தையருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தாயினுடைய அன்பு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். எப்பொழுதுமே ஒன்றா தாய்க்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிரச்சனைகள் ஏற்படும். அல்லது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இவர் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குடும்பத்தில் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு அன்பு பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். தாய்க்கு ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அது ஏதாவது ஒரு வழியில் பொருளாதாரத்திலேயோ மன ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்போது கேது இன்றையான திசையே கேது திசை. அப்போ இந்த 5 வருட காலங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்காது. இதெல்லாமே குடும்பத்தில் இருந்தாலும் கூட சின்ன வயதில் இவர்கள் ஞானம் பெற்றுவாங்க. நல்ல அறிவாக இருப்பாங்க. எதை கொடுத்தீங்கனாலும் படிப்பாங்க. நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பு திறமை, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா என்னடா இந்த பிறந்த குழந்தை இவ்வளோ ஞானமாக இருக்கா, ஆன்மீகம், இறை வழிபாடு அப்படிங்கிற இதெல்லாமே கொஞ்சம் ஹை லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்கள் சுக்கிர திசை. 5 வருஷத்துலேருந்து கணக்கு போட்டாலும் 25 வருஷம், அதாவது 20 வருட காலங்கள், 5லேருந்து 25 வருஷத்துக்குள்ள நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிரன் அப்படின்னா சுகபோகக்காரகர். ஆசைகள், இது வேணும் அது வேணும்ட்டு நிறைய ஆசைகள், மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுவது, மற்றவர்களை போல வாழணும் அப்படிங்கிறது ஏக்கம், இதெல்லாம் இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நிறைய நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல அழகாக இருக்கணும், அழகு பொருட்கள் வாங்கி வச்சுக்கணும், நல்ல வசதியோடு இருக்கணும், நல்ல காசு கூட நிறையா வேணும், பார்த்ததெல்லாம் வாங்கிடணும், பார்த்ததெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் இதை விட ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், நல்ல ட்ரெஸ் அமைகிறது, சந்தோஷங்கள், நல்ல நண்பர்கள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். படிப்பில் நல்ல ஹை லெவலில் வருது, படிப்பு தடை இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுத்துரும். ஒருவேளை சுக்கிரன் கெட்டுட்டால் சேராத சேர்க்கை, நண்பர்களோட உறவினர்களோட பகையாகிறது, கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கி அவமானப்படுவது, வேறு தொடர்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா இதை செய்து விடுவார். அதே போல் படிப்பு தடையாகிறது, இதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே போல் சுக்கிர திசை முடிகிற வரைக்கும் வீடு மனை சொத்து சுகங்கள் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இதில் சுக்கிரன் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மூல நட்சத்திரம் இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போது இளம் வயதிலேயே வேலைக்கு சேர்த்துடும். படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகிற வாய்ப்பை கூட இது ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது சூரிய திசை. சூரியன் ஒரு 6 வருட காலங்கள், நாம் ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நம்ம போட்டுட்டாலும் கூட இந்த சூரியன் அப்படிங்கிறது இந்த கேதுக்கு நேர் ஆப்போசிட் நட்சத்திரம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். அப்போது ராகு கேதுக்கள் சூரியனை க்ளோஸ் பண்ணுறது, ராகு கேதுக்கள் சூரியனை பிடிக்கிறது தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய திசை வரும் பொழுது இவர்களுக்கு தந்தை சார்ந்த வழியில் கண்டங்கள், தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த சூரிய திசையில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய பண ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் குடும்பம் ரீதியான வளர்ச்சியை கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நினைப்பீங்க ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு, ஆனால் அப்படி போக முடியாது. ஒரு மீடியமாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சூரிய திசை. அடுத்தது இதே ஒரு வேளை சூரியன் நல்லா இருந்து விட்டால் போஸ்டிங்கில் ஹை போஸ்டிங் கொண்டு போய் விட்டுரும்.
இந்த சூரிய திசை தான் நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு சூரியன் இல்லாமல் அடுத்து சந்திர திசையில் 30 வயசு மிக மேக்சிமம் மூல நட்சத்திரக்காரர்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போ உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் 30 வயசுக்கு மேலே சந்திர திசை வரும். இந்த சந்திரன் வந்து 30 to 40 வயசு 10 வருட காலங்கள் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 வருட காலத்தில் நீங்கள் திருமணம், உங்களுடைய குழந்தை, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வீடு, மனை, சொத்துக்கள் இதெல்லாம் 30 to 40 நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக உங்களுடைய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருப்பார். லக்னம் நல்லா இருக்கணும். நல்ல லக்னமாக இருந்து சந்திரன் இருக்கக்கூடிய வீடு நல்ல இடத்தில் வந்து சந்திரன் அமர்ந்து விட்டால், சுபகிரகத்தினுடைய தன்மையிலையோ சுபகிரகத்தினுடைய பார்வையிலையோ இருந்து விட்டால், அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்து விட்டால் இருந்தாலும் சரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு சூரியன் இல்லாமல் அடுத்து சந்திர திசையில் 30 வயசு மிக மேக்சிமம் மூல நட்சத்திரக்காரர்கள் லேட் மேரேஜ் பண்ணுறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போ உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் 30 வயசுக்கு மேலே சந்திர திசை வரும். இந்த சந்திரன் வந்து 30 to 40 வயசு 10 வருட காலங்கள் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10 வருட காலத்தில் நீங்கள் திருமணம், உங்களுடைய குழந்தை, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் வீடு, மனை, சொத்துக்கள் இதெல்லாம் 30 to 40 நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக உங்களுடைய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருப்பார். லக்னம் நல்லா இருக்கணும். நல்ல லக்னமாக இருந்து சந்திரன் இருக்கக்கூடிய வீடு நல்ல இடத்தில் வந்து சந்திரன் அமர்ந்து விட்டால், சுபகிரகத்தினுடைய தன்மையிலையோ சுபகிரகத்தினுடைய பார்வையிலையோ இருந்து விட்டால், அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்து விட்டால் இந்த 10 வருட காலங்கள் நல்ல திருமண வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பிரிந்து மறுபடியும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆண் வாரிசு அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வீகமான குழந்தைகளை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. நீங்கள் மட்டும் அறிவாளி கிடையாதுங்க, உங்களை விட அறிவாளியாக உங்கள் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஆன்மீகம் உள்ள குழந்தைகள், அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மேக்சிமம் பாருங்கள் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு குழந்தை சரியில்லை இதை கலைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தெய்வதாட்சியம் பார்க்காம கலைத்து கொள்வது என்பது சிறப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறவியிலேயே ஊனமாக பிறக்கக்கூடியது அல்லது சிறப்பு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு இது கர்மா, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. செவ்வாயினுடைய கர்மா வாங்கினது இல்லையா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி இல்லையா, 5னா குழந்தைகள் இல்லையா, அதனால் குழந்தைகள் சார்ந்த ஒரு மன வருத்தங்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த மூல நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள், அது இந்த சந்திர திசையில் நிறையா நடக்கும். வெளியூர் போகிறது, ஒரு வேலைக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் கூட அடிக்கடி வெளி மாநிலம் வெளியூர் போயிட்டு வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இவர்களுக்கு இந்த சந்திர திசையில் ஏற்படும். ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா சந்திர திசை அப்படிங்கிறது, சந்திரன் அப்படிங்கிறது நம்ம நிலா சொல்கிறோம் இல்லைங்களா, தேய்பிறை வளர்பிறை, அதனால் ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இந்த சந்திர திசையில் வாழ்க்கை எப்படி கடந்து கொண்டு போகும். அடுத்தது செவ்வாய் திசை. நான் சொல்லியிருக்கேன் செவ்வாய் தான் உங்களுக்கு கர்மாவை வாங்கக்கூடிய நட்சத்திரம். செவ்வாய் தான் உங்களுக்கு கர்மத்தை கழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற அமைப்புண்டு. அப்போ இந்த செவ்வாய் திசை 7 வருஷம் 40லேருந்து 47 வயசு வரைக்கும் போட்டால் கொஞ்சம் கடினமான காலகட்டங்கள், மருத்துவ செலவுகளோ, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியாமல் போகிறதோ அல்லது அதிக பயணங்கள் நடைபெறுவதோ இதெல்லாமே நடக்கும். செவ்வாய் நல்லா இருந்துட்டால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க. செவ்வாய் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் மற்றவர்களிடம் கொஞ்சம் கையேந்த வேண்டிய சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு அவமானங்கள், ஏன்னா நீங்கள் கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். இந்த செவ்வாய் திசையில் தான் உங்களுக்கு கர்மாவை கழிக்க முடியும். அப்போது எப்படி உங்களுக்கு வலியாலையும் வேதனையாலும் தான் கர்மா கழியும். அப்போது இது போல் சில விஷயங்கள் அந்த டைமில் ஏதாவது ஒரு பாதிப்புகளோ, ஏதாவது ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனைகளோ, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே இந்த செவ்வாய் திசையில் வரும். செவ்வாய் கெட்டால் கண்டிப்பாக நடக்கும். செவ்வாய் கெடாமல் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் இது வந்தாலும் அது வந்தது மலையாட்ட வந்தது பனியாட்ட போய்விடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது ராகு திசை. இந்த ராகு திசை நம்ம ஏகദേശம் ஒரு 45 வயசில் கணக்கு போட்டாலும் 55 வயசு 60 வயசுன்னு போட்டுக்கலாம், அல்லது ஒரு 60 வயது வரைக்கும் கூட நம்ம ராகு திசையை நம்ம போட்டுக்கலாம். ராகு கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். நல்லா ஏன்னா உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கக்கூடிய கிரகம் குரு, 2வது கேது. இந்த 2 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைஃப்பை கொண்டு போயிடலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைச்சிடும் இயற்கையாகவே. அதே போல் இந்த ராகு திசை அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேதுனுடைய நட்சத்திரம்.
இது ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே சர்ப்ப கிரகம் தான். அப்போ சர்ப்ப கிரகம் திசை நடத்தும்பொழுது நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். வெளிநாடு வெளியூர் பயணம் என்னெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்து சுகங்கள், வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டிலே போய் க்ரீன் கார்டு வாங்கி அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த ராகு திசையில் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்படி இல்லை, ராகு கெட்டு விட்டால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கெட்டுச்சுன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கும், கொஞ்சம் பணப்புழக்கத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துரும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சொத்து சுகங்கள் இதெல்லாமே இயற்கையாகவே, ஏன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் சூரியன் இல்லைங்களா, அதனால் இயற்கையாகவே பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், பூர்வீக ஊர்லேயே வாழக்கூடிய ஒரு அமைப்பு, தன் மதம், தன்னுடைய இனம், தன்னுடைய சொந்த பந்தம், இது எல்லாத்துலேயுமே வெறியாக இருக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு பாரம்பரியமான விஷயத்தையும் விட்டு கொடுக்காம செய்யக்கூடியவர்கள். அதே போல் ஆன்மீகம், குலதெய்வ கோயிலுக்கு நிறைய செய்யக்கூடியவர்கள், குலதெய்வ கோயிலுக்கு அன்னதானம் செய்த குடும்பம், தான தர்மம் செய்த குடும்பம், இப்படிங்கிற பெயர் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் உண்டு. நீங்களும் செஞ்சிட்ருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு நிறைய செய்வீங்க. எல்லா கோவிலுக்குமே வந்துட்டிங்கன்னா கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யாது. இது போல் எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்துக்கு அத்துப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இறுதி கால பயணம் அப்படிங்கிறது ராகு திசை கொஞ்சம் நல்லா இருந்துருச்சுன்னா ஓரளவு உங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து விடுவார். அடுத்தது பாருங்கள், குரு திசை வரும். 16 வருட காலங்கள், 60லேருந்து நம்ம 70 80 வயசு வரைக்கும் கூட, நம்ம 75 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். இந்த குரு திசை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய திசை. இந்த குரு வரும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகள், அதிகமான கோவில் வழிபாடு செய்கிறது, கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப கோபமாக இருப்பீங்க, ரொம்ப பிடிவாத குணம், யாருக்கும் விட்டு கொடுத்து போகாத தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாமே அனுசரித்து போகக்கூடிய குணம் எல்லாமே இந்த குரு கொடுத்துருவார். ஏன்னா குரு அப்படின்னா அமைதி, குரு அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, மத போதகர்கள் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்துரும். இந்த குரு திசை வரும்பொழுது நீங்கள் கற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய திசை இந்த குரு திசை. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் இந்த திசை அப்படிங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு ஆன்மீக சேவைகளையும், தன்னை உணரக்கூடிய ஒரு அமைப்பும், தான் செய்த உதவிகளையும், தான் செய்த நன்மைகளையும், தான் கற்ற கல்வி கற்பனை எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு திசையாக இந்த குரு திசை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் இதுதான் உண்மை. உங்களுக்குன்னு நீங்கள் எதை எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மூல நட்சத்திரத்தை பார்த்துட்டேன். எவ்வளோ காசு பணம் வந்தாலும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே தான தர்மம் பண்ணிடுறாங்க, கோயிலுக்கு கொடுத்துட்றாங்க, அல்லது கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, தாய் தந்தையருக்கு கொடுத்துட்றாங்க, யாருன்னே தெரியாதவங்க, தனக்கு இல்லாட்டிலும் தன்னை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உடனே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் இந்த மூல நட்சத்திரத்திற்கு உண்டு. அது குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பயம் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக எடுத்துக்கலாம். மூலத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே பெற்றோர்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். நிறைய தோஷங்கள் இருந்தால் தான் மூலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். குடும்ப தோஷம், பரம்பரை தோஷம் இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பத்தில் மூலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையுமே நல்லா வச்சுக்கும். தன் தாய்க்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள், கண்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயினுடைய அன்பு, பாசம் இதெல்லாமே கொஞ்சம் குறைவு தான். அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ மூல நட்சத்திரம் இந்த பிறவியில் ஏகதேசமாக மறுபிறப்பில்லாத வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அல்லது ஏன்னா அந்தளவு அவங்க கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க, யோகத்தையும் பெறுவாங்க. மறுபிறப்பில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு நல்ல புண்ணியவானாக போகக்கூடிய ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மூலம் அப்படிங்கிறது கேதுனா விநாயகர்னு சொல்கிறோம். அப்போ அனுதினமும் விநாயகர் வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை ஏதாவது ஒரு மகான் வழிபாடோ குரு வழிபாடோ வைத்துக்கொள்வது என்பது சிறப்பு. ஏகதேசமாக நீங்கள் ஏதாவது ஒரு குரு வழிபாடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை ரெகுலராக வியாழக்கிழமை வைத்துக்கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம். மாதம் ஒரு முறை விநாயகருக்கு அருகம்புல் சாற்றலாம், விநாயகருக்கு ஈடு தேங்காய் போடலாம், இதெல்லாமே செய்யலாம். உங்களுடைய சித்தர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பதஞ்சலி முனிவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா கோயில் இருப்பார், அவருடைய ஜீவசமாதி. ராமேஸ்வரத்தில் இருக்க அவருடைய ஜீவசமாதி. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும் பொழுதும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் பெண்களை திட்டுறது, பெண்களை அவமானப்படுத்துவது, பெண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்தின் அமைப்பு. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.